அதாவது இலங்கையிலே தமிழும் சிங்களமும் தான் அரசகர்ம மொழி. ஆனால் ஒரு தொழில் திணைக்களத்திலே ஒரு தொழிற்சங்க சட்டத்தின்படி அங்கே நாங்கள் ஒரு கன்சிஷன், அதாவது ஒரு ஜாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று சிங்களத்தில் கொடுக்க வேண்டும் அல்லது ஆங்கிலத்தில் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அங்கே நாங்கள் கூட்ட அறிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் ஒன்று சிங்களத்தில் கொடுக்க வேண்டும் அல்லது ஆங்கிலத்தில் கொடுக்க வேண்டும். ஆகவே இங்கே தமிழ் மொழி புறக்கணிப்பு நடக்கிறது. ஆகவே இதை மேலோட்டமாக கதைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பொது உடைமை ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி என்று இல்லை. இது ஒரு பந்தாவாக இருக்கின்றது. முழுமையாகவே தங்களுடைய கட்சி நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இது செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று அரசியலிலே கல்வியை புகுத்தக்கூடாது என்ற வகையிலே இலங்கையிலே இன்று கல்வி என்பது ஒரு அரசியல் மயமாக போயிருக்கின்றது. வடமாகாணத்திலே மாகாண கல்வி பணிப்பாளருக்கான நேர்முக தேர்வு நடைபெற்றது. அந்த நேர்முக தேர்விலே முதலாவது இடம் பெற்றவர் ஒருவர், இரண்டாவது இடம் பெற்ற ஒருவர், மூன்றாவது இடம் பெற்ற ஒருவர், நான்காவது இடம் பெற்ற ஒருவர். இவர்களை நியமிக்காமல் அரசியல் அடிப்படையிலே நியமனம் பெற்றிருக்கின்ற ஆளுநருடைய சிபாரிசு அடிப்படையிலே, ஜனாதிபதி என்ற அந்த நியமனத்தின் அடிப்படையிலே 5-6க்கு மேற்பட்ட ஒரு நேர்முக தேர்விலே குறைந்த புள்ளிகளை எடுத்தவர்கள் மாகாண கல்வி பணிப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே அரசியல் தலையீடு இருக்கின்றது. ஆகவே அரசியல் தலையிட்டால் இன்னுமே இந்த வடமாகாண கல்வியை சீரழிக்கின்றார்கள். இன்று அரசியலிலே கல்வியை புகுத்தக்கூடாது என்ற வகையிலே இலங்கையிலே இன்று கல்வி என்பது ஒரு அரசியல் மயமாக போயிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். யாம் பேனா ஸ்ரீகந்தநேசன் புயல்நேசன், இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர். சிறப்பாக இந்த ஊடகவியலாளர் மாநாட்டை நடத்துவதன் நோக்கங்கள் 2. அதாவது இலங்கையினுடைய தற்கால கல்வி நிலை தொடர்பாகவும் மற்றும் எமது சங்கத்தினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான பொது நிர்வாக கூட்டம் தொடர்பான விடயங்களையும் தான் இன்று கலந்து ஆலோசிக்க போகின்றோம். அந்த வகையிலே முதலாவது இலங்கையினுடைய தற்கால அரசியல் நிலை என்ற அடிப்படையிலே இன்று அரசியலிலே கல்வியை புகுத்தக்கூடாது என்ற வகையிலே இலங்கையிலே இன்று கல்வி என்பது ஒரு அரசியல் மயமாக போயிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஒரு மாகாண கல்வி திணைக்களத்திலே மாகாண கல்வி பணிப்பாளரை நியமிப்பதற்கு அரசியல் வேலை செய்திருக்கின்றது. ஏனென்று பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன், சின்ன ஒரு உதாரணம். வடமாகாணத்திலே மாகாண கல்வி பணிப்பாளருக்கான நேர்முக தேர்வு நடைபெற்றது. அந்த நேர்முக தேர்விலே முதலாவது இடம் பெற்றவர் ஒருவர், இரண்டாவது இடம் பெற்ற ஒருவர், மூன்றாவது இடம் பெற்ற ஒருவர், நான்காவது இடம் பெற்ற ஒருவர். இவர்களை நியமிக்காமல் அரசியல் அடிப்படையிலே நியமனம் பெற்றிருக்கின்ற ஆளுநருடைய சிபாரிசு அடிப்படையிலே, ஜனாதிபதி என்ற அந்த நியமனத்தின் அடிப்படையிலே 5-6க்கு மேற்பட்ட ஒரு நேர்முக தேர்விலே குறைந்த புள்ளிகளை எடுத்தவர்கள் மாகாண கல்வி பணிப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். ஆகவே இங்கே அரசியல் தலையீடு இருக்கின்றது. ஆகவே அரசியல் தலையிட்டால் இன்னுமே இந்த வடமாகாண கல்வியை சீரழிக்கின்றார்கள். எங்களுடைய 2009ஆம் ஆண்டுக்கு முதல் நடந்த யுத்தம் என்பது ஆயுத ரீதியான ஒரு யுத்தம். அந்த ஆயுத ரீதியான யுத்தத்திலே பலர் பலியாகினார்கள். ஆனால் இன்று நடக்கின்ற யுத்தம் என்பது ஒரு பண்பாட்டு யுத்தமும், ஒரு கலாச்சார யுத்தமும், ஒரு மொழி யுத்தமும், ஒரு நிழல் யுத்தம் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதாவது எங்களை பயன்படுத்தி கொண்டு நான் ஒரு வெக்கப்பட வேண்டிய விஷயம், கேவலப்பட வேண்டிய விஷயம் சான்று ஆதாரத்தோடு சொல்லுகின்றோம். இந்த அடிப்படையில் இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அதாவது புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது காலத்தினுடைய தேவைக்கேற்ற வரவேற்கத்தக்க விடயம். ஆனால் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு அறிவையும், இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தெளிவையும் போதிய அளவு கல்வி நிர்வாகிகளுக்கோ ஆசிரியர் குழாத்திற்கோ தெளிவுறுத்தவில்லை. ஆகவே தெளிவுறுத்தாதால் தெளிவு அடிப்படையிலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒவ்வொரு காலகாலமாக கல்வி என்பது சுயாதீனமாக இல்லை, காலகாலமாக வருகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்த கல்விக் கொள்கைகளை புகுத்த விளைகின்றார்கள். இது கண்டனத்துக்குரிய விடயம். ஆனால் புதிய கல்வி சீர்திருத்தம் தேவை. அது எல்லோரோடும் கலந்து ஆலோசித்து ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டு அடுத்து எமது தொழிற்சங்கத்தினுடைய நிலைப்பாட்டையும் குறிப்பிட்டுக்கொள்கிறோம். 2023ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து எங்களை இலங்கை தாய்மொழி வளர்ச்சி மன்றம் என்று செயற்பட்டது. அது 2023ஆம் ஆண்டு இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கமாக மாற்றம் பெற்று இன்று 2000க்கு மேற்பட்ட அங்கத்தவர்களை கொண்டு இருக்கிறார்கள். அங்கிருந்து வருகின்ற, அதாவது வடமாகாணத்திலே அரசியல் நியமனத்தை இருக்கின்ற ஆளுநர், அங்கிருந்து வருகின்ற பிரதி அமைச்சர், தொழிலினுடைய உப அமைச்சர், தோட்டத்தினுடைய பிரதி அமைச்சர் எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு சங்கத்தை மட்டும் கூட்டிக் கொண்டு ஆளுநர் கதைக்கின்றார்.
வடமாகாணத்தில் 5க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அரசியல் கட்சி சார்பான அவர் எந்த ஆளும் தரப்பில் இருக்கிறார்கள். இந்த கடந்த காலங்களில் இவ்வளவு காலம் நடைபெற்ற ஆட்சி முறைகளில் அவ்வாறான ஒரு செயற்பாடு இல்லை. எல்லா தொழிற்சங்கங்களும் அழைக்கப்பட்டன. ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரே ஒரு தொழிற்சங்கம் மட்டும் அழைக்கப்பட்டு ஏனைய தொழிற்சங்கங்களிலே இல்லாத வகையில் அவதூறை பரப்புகின்றார்கள். அதாவது இது பதிவு செய்யப்படவில்லை என்று சொல்லும். அதாவது பாருங்கள் 9809 என்றது எங்களுடைய பதிவு இலக்கம். எந்த முகவரியிலும் பார்க்கலாம். ஆகவே பதிவு செய்யப்பட்டு 101 வலயங்களுக்குரிய பிரதிநிதிகள் அடிப்படையில் 9 மாகாணத்துக்குரிய செயலாளர்களும் தொடர்ச்சியாக வடமாகாணத்திலே 13 வலயங்களுக்குரிய தலைவர்களும் செயலாளர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று வவுனியா தெற்கில் இருந்து வந்திருக்கிறார்கள், கிளிநொச்சி வடக்கில் இருந்து வந்திருக்கிறார்கள், யாழ் வலயத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள், வலிகாம வலயம், தீவ வலயம், இதை விட பல்வேறுபட்டவர்கள் வந்திருக்கின்றார்கள். அப்போ இவ்வாறாக போலியான அவதூறுகளை பரப்பிக்கொண்டு எங்களுக்கு அரசியல் சாயம் பூசவளிக்கின்றார். நாங்கள் கல்வியை நிதானமாக நியாயத்தின் அடிப்படையிலே அனைவருக்கும் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தாய்மொழி என்ற அடிப்படையிலே தமிழ் மொழியை உண்மையாக பாதுகாக்கப்பட வேண்டும். திட்டமிட்டு அளிக்கப்படுகிறது. ஒரு இனத்தினுடைய கலாச்சாரம் அளிக்கப்படுகிறது என்றால், அந்த மொழி அளிக்கப்பட்டால் அந்த கலாச்சாரம் கட்டாயமாக அழியும். இன்று பாருங்கள், சர்வதேச ரீதியிலே எல்லா நாடுகளுமே மொழி ரீதியாக தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த மொழியை அவர்கள் திட்டமிட்டு அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே திட்டமிட்டு அளிப்பதை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. தொடர்ச்சியாக எங்களுடைய செயற்பாட்டை தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு 1000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருந்தால் ஒருவர் முழுநேர விடுவிப்பு பெற முடியும் என்ற அடிப்படையிலே நாங்கள் முழுநேர விடுவிப்புக்கு இருக்கின்றோம். அதோடு தொடர்ச்சியாக 13 வலயங்களுக்கு முதல் தடவையாக இடமாற்ற பிரதிநிதிகளை நியமித்திருக்கின்றோம். சில வலயங்களுக்கு இடமாற்ற பிரதிநிதிகளை அழைக்கின்றார்கள், சில வலயங்களுக்கு அழைக்கவில்லை. அந்த வகையிலே தீவக வலயத்திற்கு எங்களுடைய நிவேதிக ஆசிரியரும் இப்பொழுது இங்கு வருகை தந்திருக்கின்ற வனஜ ஆசிரியர்களும் சென்றார்கள். ஆனால் இப்போ மடு வலயத்திலே அசீம் அவர்கள் இடமாற்றத்துக்கு சென்றிருந்தார். அதை நிஜகரன் அவர்கள் மாகாண செயலாளரும் வடிவமைச்சிருந்தார். ஆனால் அங்கிருந்து வந்த 6 தொழில் அமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற தொழில் அமைச்சரும் தோட்ட உட்கட்டு அமைச்சரும் ஆளுநரும் என்ன செய்தார்கள்? நேரடியாக வலய கல்வி பணிப்பாளருக்கு அச்சுறுத்தல் விட்டு இந்த தொழிற்சங்கத்தை இடமாற்றத்திற்கு எடுக்க முடியும். அப்போ எங்கேயா ஜனநாயகம் இருக்கு? சுயாதீனமாக ஒரு அமைப்பு செயற்பட முடியாது. எங்க இருக்கு ஜனநாயகம்? அப்ப அவர்களுக்கு கீழே தான் செயற்பட வேண்டும் என்று சொன்னால் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய தொழிற்சங்கம் தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளை வன்மையாக கண்டித்து தொடர்ச்சியாக எங்களுடைய பாதையில் பயணிப்போம் என்று கூறி அன்புடன் விடைபெறுகின்றேன். நன்றி. புதிய கல்வி சீர்திருத்தம் என்பது உண்மையாக அவசியம்தான். ஆனால் அந்த அவசியம் என்று சொல்லிக்க இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு போதைப் பொருள் பாவனை, சிறுவர் துஷ்பிரயோகம். இன்றைக்கு இந்த அரசாங்கம் தானே சாராயத்துக்கு உரிமம் லைசன்ஸை கொடுக்குது. இன்றைக்கு ஒரு ஆளுக்கு வெளிப்படுத்தி போட்டு இன்னும் ஒரு ஆளுக்கு வெளிப்படுத்தல. அப்போ புதிய கல்வி சீர்திருத்தத்துக்குள்ள முதல்ல அதை நாங்கள் இப்போ செயற்பாடு ரீதியாக அதை கொண்டுறோம். இப்போ கல்வி சீர்திருத்தம் என்று சொன்னால் அவர்களும் ஏதோ ஒரு வகையில் அந்த அரசாங்கம் தானே உண்மையாக முதன்மையான போதைப்பொருள் வியாபாரத்தை செய்யுது. ஏன்னா இந்த பார் லைசன்ஸ் என்ற உரிமத்தை கொடுக்கணும். அப்போ அந்த உரிமத்தை கொடுக்க அந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் பாலியல் துஷ்பிரயோகம் அந்த பிரச்சனை ஒன்று கொண்டு வரணும். இப்போ அறவாணர்கள் என்று சொல்லுவோம் நாங்கள், அதை சொல்லிக்கொள்ளலாம். ஓரின சேர்க்கை சார்ந்த கல்வி பிரச்சனை, அதுதான் இந்த தரமாறில் ஒரு சிக்கல் வந்தது. அப்போ அது சம்பந்தமான தெளிவான கருத்தை ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விட வேணும். அப்போ ஒரு சாரார் எதிர்க்கிறார்கள். என்னென்னு சொன்னால் நவீன உலகமயமாதலுக்கேற்ப நாங்கள் எங்களை தயார்படுத்தணும். கேவல கட்ட வேண்டிய விடயம் இலங்கையில் எந்த ஒரு விஷயமே உற்பத்தி செய்யப்பட இல்லை. ஒரு விஞ்ஞானி என்றது குறிப்பிட்டு செய்ய இயலாது. ஒரு சைக்கிள் கூட உற்பத்தி செய்யலை. கேவலமான இன்னொரு விடயம், இலங்கை ஒரு தீவு. அந்த தீவு அடிப்படையில் இருக்க மீன் டின்ன கூட மாலதீவுலையும் ஜப்பான்ல இருந்து நாங்கள் கொரோனா காலத்திலேயோ அல்லது வெள்ள காலத்திலோ இறக்குமதி செய்கிறோம். ஆனால் இங்கே இருந்தால் ஏற்றுமதி செய்கிறாங்க. அப்போ இந்த நிலையிலிருந்து புதிய கல்வி சீர்திருத்தம் செயல்பாடு ரீதியாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இதழ் வடிவம் என்று சொல்கிறார், அது முன்னரே வந்தது. அதாவது நான் தேசிய கல்வி நிறுவனத்தில் வேலை செய்யக்க அந்த மொடில் வடிவமைப்பில் நானும் அதில் பங்களித்தேன். அந்த நேரத்தில் வடிவமைந்த அந்த சேதரால முன்வைக்கப்பட்ட ஜனாதிபதியாக கோத்தபாய அவர்கள் கேட்க வந்த திட்டத்தை தான் இப்போ நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆனால் அதில் சில மாற்றங்கள் இப்போ 21ஆம் நூற்றாண்டு, அப்பொழுது 20ஆம் நூற்றாண்டில் அது வடிவமைக்கப்பட்ட கல்வி. அப்போ 21ஆம் நூற்றாண்டுக்கு ஏற்றவாறு சில மாற்றங்களை செய்து புதிய கல்வி சீர்திருத்தம் தேவைதான். இப்போ உதாரணத்துக்கு பாலியல் கல்வி பிரச்சனை, பொது பிரச்சனை, குடும்ப வன்முறைகள். இன்றைக்கு நீதிமன்றத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான வழக்குகள் வந்து போதைப் பொருள், குடும்ப வன்முறை, இன்றைக்கு அதிகமான விவாகரத்து செய்கின்றவர்கள் அரசு ஊழியர்களாக தான் இருக்கிறார்கள். அப்போ இது சம்பந்தமான ஒரு தெளிவை ஏற்படுத்திவிட்டு ஒரு பாடசாலைகளுக்கான அந்த வசதிகளை ஏற்படுத்திவிட்டு இப்போ தொழில்நுட்ப கல்வி லிங்க் என்று ஒன்று கொடுக்குறார்கள். இப்போ உதாரணத்துக்கு துணுக்கா வலயம், மடு வலயம், அடம்பனி ஸ்கூலில் அந்த லிங்க் எடுக்கல, அங்கே கவரேஜ் இல்லை.
அப்போ இலங்கை வந்து ஒரு 3வது மண்டல நாடு, அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு. டென்மார்க்கோ சுவிஸோ நெதர்லாந்தோ இல்லை. அப்போ இந்த 3வது மண்டல நாட்டுக்கு ஏற்ற வகையில் தான் திட்டத்தை இடணும் மொழிய அபிவிருத்தி அடைஞ்ச நாட்டின் கல்வி திட்டத்தை கொண்டு அதை இப்படியே இங்கே அப்ளை பண்ணுறதால இந்த திட்டம் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் புதிய கல்வி சீர்திருத்தம் செயல்முறை ரீதியாக அவர்களுக்கு தொழிலை வழங்கக்கூடிய வகையிலே, சுயதிறனில் சித்திவடையக்கூடிய வகையிலும், அவர்களுடைய ஆக்கத்திறனை வலியுறுத்தக்கூடிய வகையிலும் வரவேற்கத்தக்க விடயம். என்னுடைய பெயர் ஜேசு ஜேனேசன் டயானி. தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய, அதாவது கிளிநொச்சி வலயத்தினுடைய செயலாளராகவும், கிளிநொச்சி வடக்கு வலயத்தினுடைய பிரதிநிதியாகவும், இடமாற்ற சபையினுடைய பிரதிநிதியாகவும் இருக்கின்றேன். இந்த புதிய சீர்திருத்த கல்வி என்பது கட்டாயம் மாணவர்களுக்கு தேவையான ஒன்று. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம், வரவேற்றுக் கொள்கின்றோம். ஆனாலும் இந்த புதிய சீர்திருத்த கல்வி நடத்தையானது மாணவர்கள் மத்தியில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது, அதைத்தான் நாங்கள் இன்று பார்க்கின்றோம். இந்த புதிய சீர்திருத்த கல்வி மாணவர்கள் மத்தியில் நல்லதொரு பிரஜையாக, நாட்டினுடைய நட்பெயரை பாதுகாக்கின்ற பிரஜையாக இருப்பதோடு, கல்வியானது தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு தொழிலை மாணவன் தெரிவு செய்யக்கூடிய அவ்வாறான ஒரு கல்வியை நாட்டிற்கு வழங்குவதே இந்த சீர்திருத்த கல்வியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். நாங்கள் புதிதாக ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றோம், அதனை உடனடியாக செய்கின்றோம். அதற்குரிய தெளிவின்மை எங்களிடம் இருக்கின்றது. ஆக நாங்கள் அதனை சிறந்த முறையில் ஆசிரியர் என்ற வகையில் நாங்கள் அதனை முன்னெடுத்து எங்களுக்குள்ளே அதற்குரிய விளக்கம் ஏற்படுத்தி கொண்டு இந்த மாணவர்களை சிறந்த மாணவர்களாக, நட்பிரஜையுடைய மாணவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் அருள்வதனன் டினோசன், இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய ஜாழ் மாவட்ட செயலாளரும் தீப வலயத்தினுடைய இடமாற்று சபை உறுப்பினருமாகவேன். நம்மளுடைய சங்கமானது பலதரப்பட்ட சூழலில் ஆசிரியர்களுக்கான இடர்களை களைந்து அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்பதில் முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வகையில் தற்போது நிலவுகின்ற புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பாகவும் நாங்கள் இங்கே தொட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. மாணவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய விடயங்களை பூர்த்தி செய்யாமல் இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வருவது என்பது அங்கே சிக்கலை தோற்றுவிக்கும். உதாரணத்துக்கு, நேர மாற்றங்களின் போது போக்குவரத்து பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. அதே நேரம் அதிகரிக்கும் போது இங்கே மாணவர்களுக்கான உணவு தேவையும் அதிகரிக்கின்றது. அவர்களுக்கு உணவு தேவை, அங்கே அவர்கள் சாப்பிட்டா தான் 2 மணிக்கு பிறகும் இருந்து படிக்கக்கூடிய சூழல் உருவாகும். அவ்வாறான சூழலை ஏற்படுத்தாமல் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் நேர அதிகரிப்பை செய்வதென்பதும் இங்கே சிக்கலான விடயமாக காணப்பட்டது. இவ்வாறு சில பல்வேறு விடயங்களை தொட்டு பார்க்கும்போது இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அரசாங்கம் தென்னை முதல் தயார்படுத்தி கொண்டு மாணவர்களுக்கும் சமூகத்துக்கும் தேவையான பல்வேறு விடயங்களை ஏற்படுத்தி விட்டு பின்னர் கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரும்போது அங்கே அது சவாலாக அமையாது, அது இலகுவாக நடைபெறும். உதாரணத்துக்கு, எங்களுடைய செயலாளர் சொன்னது போல எங்களுடைய நாட்டில் எல்லா பாடசாலைகளுக்கும் எல்லா வளங்களும் இல்லை. எல்லா பாடங்களையும் கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் வளம் இன்னும் நிரப்பப்படவில்லை. நீண்ட காலமாக ஆசிரியர் நியமனங்கள் வழங்கப்படவில்லை. எங்களுடைய பன்னி பிரதேசத்தில் அதிகளவான ஆசிரியர் தேவை காணப்படுகின்றது. அவ்வாறு இருக்கும்போது அந்த புதிய பாடங்களை கற்பிப்பதற்கு அல்லது தொழில்நுட்ப பாடங்களை கற்பிப்பதற்கு ஆசிரியர்களை நியமித்து அவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கியதன் பின்னரே இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தை கொண்டு வரும்போது பாடசாலைகள் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இலகுவாக இருக்கும். யாழ் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுடைய பாடங்களுக்கு ஆசிரியர்கள் தட்டுப்பாடாகத்தான் இன்னும் காணப்படு கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு பெற்றோர்கள் புரிந்து கொண்டு அந்த கல்வி சீர்திருத்தம் வரும்போது சரியான தெளிவுடன் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டுமே ஒழிய
அரைகுறை பாடமாக கிடைத்தால் அது பிள்ளைகளுக்கு கஷ்டமான பாடமாகவே மாறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதே போலத்தான் எங்களுடைய தொழிற்சங்க ரீதியாக நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றேன். சமூக ஊடகங்களில் பல பேர் எங்களுடைய தொழிற்சங்கங்கள் பதிவு செய்யப்படாத சங்கம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ஆளுநரும் தான் நாங்கள் சந்திக்க செல்லும் போது கேட்டார், நீங்களுடைய தொழிற்சங்கம் பதிவு செய்யப்படாத சங்கம் என்று. ஆனால் அவ்வாறு இல்லை. எங்களுடைய சங்கமானது பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கம். அதே நேரத்தில் 1000 ஆசிரியர்களுக்கு மேற்பட்ட பதிவுகளை கொண்ட சங்கமாக காணப்படுகின்றது. இந்த வருடம் முதல் நாங்கள் 13 வடமாகாணத்தில் உள்ள 13 வலயங்களுக்கும் இடமாற்ற சபை உறுப்பினரை நியமிக்கின்றோம். மாகாண இடமாற்ற சபைக்கும் உறுப்பினர்களை நியமிக்கின்றோம். அந்த வகையில் ஆசிரியர்கள் நமது தொழிற்சங்கத்தோடு இணைந்து தங்களுடைய பிரச்சனைகள் அல்லது தங்களுடைய இடமாற்றம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும். சம்பள ஏற்றம் தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தாலும் என்னவாக இருந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் தொழிற்சங்கத்தை நாடுவதன் மூலம் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளை இலகுவாக வெற்றி காண முடியும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. எனவே தொழிற்சங்கத்தில் இணைந்து எங்களுடைய இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தை வளர்ச்சிக்கு கொண்டு செல்வதோடு உங்களுடைய பங்களிப்போடு உங்களுடைய வெற்றியையும் நாங்கள் இந்த இடத்திலே உறுதி செய்து கொள்கின்றோம்.